வணக்கம். நம்ம நிறையா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரோடு ஆக்சிடென்ட்ஸை குறைக்கிறதுக்காகவும் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுக்காகவும் நிறைய ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஓகே, நம்ம அதை விட்டுருவோம். இப்போ ரோடு ஆக்சிடென்ட்டை குறைக்கிறதுக்கு ரோடை பற்றின புரிதல் நமக்கு வேணும். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரோடை புரிஞ்சுக்கிட்டு அதில் எப்படி நம்ம வண்டி ஓட்டுறது, டூ வீலர் ஓட்டுறது, கார் ஓட்டுறது புரிஞ்சுக்கிட்டோம்னா ரோடு ஆக்சிடென்ட்ஸ் கம்மியாக இருக்கும், அந்த கொலாப்ஸ் கன்ஃபியூஷன்ஸ் கம்மியாக இருக்கும். அதை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஸோ இப்போ நம்ம ரோடை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயத்துக்கு வந்துருக்கிறோம். இது வந்து ஒரு ரவுண்டானா. இந்த ரவுண்டானா நம்ம எப்படி கிராஸ் பண்ணி வெளியில் போகணும் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரவுண்டானா நீங்கள் வந்துட்டுருக்கீங்க, இப்போ இந்த பக்கம் வந்துட்டுருக்கீங்க. ஸோ இது ஒரு ஒன் வேல வந்துட்டுருக்கீங்க. ஸோ நம்ம இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம், ரெண்டு பக்கம் வர முடியும், வரலாம். நீங்கள் வந்துட்டு திரும்பி இந்த ரோட்டில் போகணும். உங்களுடைய ரூட் இப்படி அப்படின்னா நம்ம எப்படி ட்ராவல் பண்ணணும்? ஸோ பாருங்கள், ரவுண்டானா ரோடு ரெண்டாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ திரும்பவும் நீங்கள் இந்த ரோட்டுக்கு வரணும். இப்படி வரணும்னா இந்த வட்டத்துக்குள்ளே வெளியில் போகணும். எப்படி போகணும் அப்படின்னா இப்போ நான் திரும்பவும் இந்த ரோட்டை திரும்பி இப்படி வரணும் அப்படின்னு எங்கே ட்ராவல் பண்ணணும்? ஸோ பாருங்கள், ரெண்டு ட்ராக் பிரித்து கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணணும்? ரைட்டில் திரும்பணும் அப்படின்னா ரைட்டை ஒட்டியே ட்ராவல் பண்ணி இப்படி போகணும். இப்படி போனால் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஆனால் நான் இப்போது இந்த பக்கம் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இங்கே போன இந்த ரோட்டை எடுத்துக்கணும். லெஃப்ட் ரோட்டில் போய் இப்படி போகணும். அப்போ இவங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. ஸோ ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இப்படி வெளியில் போவாங்க. ஸோ ரைட்டில் திரும்புகிறவங்க ரைட் ஒட்டி ரவுண்டானால கிராஸ் பண்ணணும். லெஃப்ட்டில் அடுத்த ரோட்டுக்கு போக விரும்புகிறவங்க உடனடியாக வெளியில் இந்த ரவுண்டானால வெளியில் வந்துடணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இன்னொன்று இருக்குது, இந்த ரோட்டில் பாருங்கள் அப்படி டாட் 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 போட்டிருக்கு. இந்த டாட் 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 போட்டிருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணிக்கலான்னு அர்த்தம். அந்த டாட் போடாமல் ஸ்ட்ரெயிட்டாக சில இடங்களில் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க சில இடங்கள். அப்போது நீங்கள் ஓவர்டேக் பண்ணக்கூடாது, இப்படி தான் போகணும் அப்படின்னு அர்த்தம். முக்கியமாக ஜிஹெச் கிட்ட, ஸ்கூல் கிட்ட, காலேஜஸ் இந்த மாதிரி போட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கிராஸ் பண்ணாதீங்க. இப்படி வர்றவங்க இப்படியும், இப்படி போகிறவங்க இப்படி மட்டும் போகணும், ஓவர்டேக் பண்ணக்கூடாது. பட் இந்த மாதிரி எல்லா ரோடும் பெரும்பாலும் எல்லா ரோடும் இப்படி தான் போட்டிருப்போம், இங்கே கிராஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரவுண்டாக நம்ம எப்படி கிராஸ் பண்ணுறது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட்டில் போகிறவங்க ரைட் ஒட்டியே இப்படி திரும்பிக்கணும். லெஃப்ட்டில் வந்த உடனே விலகி லெஃப்ட்டில் போய் வெளியில் போயிடணும். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா பின்னாடி வர்ற வண்டி நம்ம மேலே இடிக்காது, நாம் அடுத்த வண்டி மேலே இடிக்க மாட்டோம். இதுதான் மிகப்பெரிய சின்ன விஷயம், பெரிய தப்பு நடக்கிறதுக்கு. இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.